நாளை உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, உலகத்தில் உள்ளவைகள் அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நான் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை, இழிவான மனுஷன், ஞானி கிடையாது, உலகத்தில் நான் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தேன், ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை, உள்ளவைகளை அவமாக்கும்படி நான் தான் பெரிய ஆள்னு சொன்னானே அவங்களாம் அதுமாரி ஆள்லாம் அவமாக்கும்படி உலகில் இழிவானவைகளை அற்பமான எண்ணப்பட்டவைகளையும், யார் நீ நானும் அற்பமான எண்ணப்பட்டவங்க, இழிவான மனுஷன் தான், எதுக்கும் புரோஜனமற்றவன். அடியன் கூட என்ன பண்ண, இழிவான அற்பமாக எண்ணப்பட்டவன். அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு கொண்டார். உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமா? இந்த வீடியோவை பாருங்கள், வசனத்தை கேளுங்க. தொடர்ந்து வீடியோ மூலமா வசனத்தோடு பேசுகிறேன். அந்த வசனத்தை கேட்கும்போது, இழிவானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமான எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒன்றுமே இல்லை, நான்லாம் தகுதியாற்றுவேன், அங்கே போக முடியாது, இயேசு ஆராதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறியா? இல்லைங்க, ஆண்டு அற்பமானவங்களை இழிவானவர்கள் தான் தெரிஞ்சுக்கிறார். பெரிய ஞானி கிடையாது, அற்பமாக எண்ணப்பட்டவர், ஒன்றுமே உதவாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, எத்தனையோ காலத்தில் செக் கொண்டுவங்க. அப்படியேப்பட்டவங்க தான் ஆண்டவர் இழிவானவங்க தான் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் இந்த வசனம் மூலிமா பேசுகிறார். இழிவான மக்கள், இழிவானவர் எத்தனை உள்ளவைகள் அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தில் நான் தான் பெரியான்னு சொல்கிறாங்களே, நான் தான் ஆசீர்வாதத்துக்குரியவன், நான் மட்டும் தான் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்களே, உள்ளவைகளை அப்படியாப்பட்ட சொல்கிறவங்க மத்தியில் இழிவானவைகளை உள்ளவைகள் அவமாக்கும்படி இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில் உங்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவங்களையும் எல்லாரும் மத்தியில் நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஆசீர்வாதம் பெற்ற முடியாதபடிக்கு கூனி குருடி உட்காந்துருப்போம். வேலை செலமெல்லாம், குடும்பத்தில் யாருக்கலாம், எல்லாத்தையும் தள்ளப்பட்டிருக்கோம். அவமாக்கி போயிருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உன்னை யாரெல்லாம் தள்ளினாங்களோ அவங்கள அவமாக்கப்படுத்தும்படியாய் உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்ட உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒன்றுமே இல்லை, என்னால் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களை தான் பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். நீங்கள் தான் எங்களுக்கு தேவை, நீ தான் என் மகன், நீ தான் என் மகன், என்னுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்குற நீ தாம்மா. அவன் சொல்கிறான் நான் தான் பெரிய ஆள், பேச்சாளர், நான் சொல்ல முடியும். இல்லைங்க, அவமாக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ வா, நீ தான் எனக்கு தேவையான. உள்ளவைகளை அவமாக்கும்படி நான் தான் ஞானி என்று சொல்லிக்கிறேன். அப்படியேப்பட்ட மனுஷனை அவமாக்கும்படி இழிவானவங்களை அற்பமாக எண்ணப்பட்டவனை உங்களை எங்களை தான் ஆண்டவர் கூப்பிட்றார். தொடர்ந்து இந்த வசனத்தை கேளுங்க, வீடியோவை பாருங்கள், அதன் போய் நடங்க. கர்த்தர் உங்களை இழிவான நிலையில் ஆசீர்வாத நிலையில் கொண்டு போய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து முழுக்க பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். God bless you.